வணக்கம். நாங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் ரொம்ப கெலீஜாக இருந்துச்சு. ரொம்ப அவஸ்தைப்பட்டுருந்தோம். சிவா நாய்க்கிட்ட போயிருந்தாங்க. ரொம்ப பாத்ரூம் எல்லாம் ரொம்ப கெலீஜாக இருக்குதுண்ணா, கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க. பொம்பளைங்க நாங்கள் அங்கங்கே போய் வைக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னேன். அந்த மறுநாளே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு சிவனாக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சொன்ன வேலை கரெக்டாக செய்தாங்க. உங்களுக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி. நீ சொல்லுமா, தண்ணி டேங்கரெல்லாம் வாங்கி தண்ணி எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த இடத்துல வந்து இந்த பப்ளிக் டாய்லெட்டில் வந்து ரொம்ப கெலீஜாக காலை கூட வைக்க முடியாது, ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சுங்க. அதில் அசுத்தமாக இருந்ததை வந்து அண்ணா வந்து இப்போ முயற்சி எடுத்து வைக்கிற குப்பை எல்லாத்தையும் இப்போ கொசுனால அநேகமான நோவுங்கள்லாம் வருது. இந்த காவை க்ளீன் பண்ணுறது, இந்த கொசு எல்லாம் இதாகுதுன்னு சொல்லிட்டு குப்பைங்கெல்லாம் வாரி கொளுத்திட்டு இந்த பப்ளிக் டாய்லெட்டை ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணி ஆசிடு அவர் கைங்கரியத்தில் டேங்கர் தண்ணியெல்லாம் வர வச்சு, தண்ணி வசதி கூட இல்லைங்க, ஃபுல்லாக டேங்கர் தண்ணி வர வச்சு பாத்ரூம் எல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த எடுத்துக்கிற தம்பிகளுக்கும் ஒரு நன்றி சொல்லியாம்மா. நீ சொல்லு. ஸ்கூல் பசங்களாம் போது வருது. ஸ்கூல் பசங்களெல்லாம் போதும்மா. அதுக்கு தான் கணிதில் நாங்கள் என்ன பண்ணுறது, பசங்களுக்கு ஜுரம் வருது. இந்த காவா சந்தல் ரொம்ப காவாலாம் கவிச்சு கொசு வைக்குது. அதனால பசங்களுக்கு இது வந்து இவர் வந்து க்ளீன் பண்ணார். பண்ணி இப்போ சுத்தம் நல்லா இருக்குது. துணி மணி எல்லாம் அதில் கடிச்சு 2-3 மூட்டை எடுத்து வெளியே போட்டாங்க. இப்போ சுத்தமாக இருக்கா கொசு நல்லா பண்ணிக்கிறாங்க. 4 மூட்டை துணி எடுத்து போட்டுது. 4 மூட்டை துணி எடுத்து போட்டு அது உள்ள துணிகளே போட்டு வச்சுக்கிட்டாங்க. எப்பா சிவானாக்கு நான் போய் சொன்னேன், பாத்ரூம் க்ளீன் பண்ணோம், குப்பை க்ளீன் பண்ணேன்னு. அவர் உடனே வந்து க்ளீன் பண்ணி விட்டாரு. தண்ணி டேங்கர் வர வச்சார், எல்லாம் சுத்தம் பண்ணி அவ்வளோ துணிங்க கெலிஜிங்க எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டாரு. இந்த குப்பைங்கள்லாம் வாரி அவரே இது பண்ணார். அவர் ஆசிடி பாட்டில் எல்லாம் அவரே வாங்கி வந்து பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு அவரே செலவு பண்ணி எல்லாம் அவரே பண்ணார். ₹1 யார்கிட்டையும் எதிர்பார்க்கல, ₹1 கேட்கவும் இல்லை, எல்லாம் அவரே பண்ணார். சிவானா நம்மக்கிட்ட எல்லாம் வந்து நம்ம வார்டில் எல்லோரும் வந்து இந்த மாதிரி பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப கெலீஜாக்குது, நீ வந்து க்ளீன் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நம்ம ஏரியாவில் எல்லாம் நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து, நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து இது பண்ணி, சரி நான் இது எல்லாம் க்ளீன் பண்ணலாம், யார் வச்சு பண்ணணுமோ நம்ம பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆசிடு பெனாலி எல்லாம் வாங்கிட்டு வந்து நேற்று பசங்களெல்லாம் வச்சு எல்லாம் A to Z வேலையை நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். லைட்டு மட்டும் போடணும். இப்போது அந்த லைட்டும் போடுறோம். 170-160 பசங்க நம்ம விஸ்வேஸ்வரா ஸ்கூலில் படிக்கிறாங்க. அதுக்கு ஒரே வழி, இந்த ஒரு வழி தான். இந்த வழியை வந்து ரெடி பண்ணின்னு இது பண்ணிக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இதே வழியில் தான் போனோம். மேலே எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. இப்போ பீச்சிங் பவுடரெல்லாம் கொஞ்சம் முனிசிபாலிட்டிக்காரங்க வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். பீச்சிங் பவுடரெல்லாம் ஏரியா ஃபுல்லாக இந்த 26 வார்டு ஃபுல்லாக போட்டாக்கா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சின்ன சின்ன பசங்க தான் விஸ்வேஸ்வரா ஸ்கூலில் படிக்கிறது, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் போகிறாங்க. இப்போ அதனால் வந்து இப்போ இங்கே கொஞ்சம் பீச்சிங் பவுடர் அது இதெல்லாம் போட்டாக்கா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம ஏரியாக்காரு அங்கங்கே இப்படி ஆகிட்டுக்குது அப்படி ஆகிட்டுக்குது சொல்லுங்கிறாங்க. ஒரு வேலையாக நாங்கள் பண்ண போகிறோம். நாங்கள் வேலை பண்ணுறவங்கள வேலை பண்ணாத மாதிரி பண்ணுறாங்க நிறையா பேர். அந்த வேலை பண்ணாத மாதிரி இருக்கிறவங்கள நீங்களே பார்த்துங்க. நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் எல்லாருக்கும் தெரியும். இந்த சஞ்சயகாந்தி நகர், அம்பேத்கர் நகர் வார்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிவா யாருன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமான்ட்டு எங்கள் ஊருக்காரங்களுக்கு தெரியும். அது நாங்கள் லைட்டு போட்டாலும் லைட்டு போடாத மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு காவா க்ளீன் பண்ணாலும் காவா க்ளீன் பண்ணக்கூடாது நீ யாருன்றாங்க. இப்போ இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த சைட்லேயும் பாத்ரூமுங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணோம், காவாங்க க்ளீன் பண்ணோம், லைட்டுங்க போடணும், கொஞ்சம் தண்ணி வசதி பண்ணோம். எல்லாம் நாங்கள் எங்கள் சொந்த காசில் நாங்கள் பண்ணுகிறோம். எங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எங்களை யாரும் எந்த டிஸ்டர்பும் நீங்கள் பண்ணாதீங்க. எங்கள் ஏரியா வார்டு சார்பாக 26 வார்டு சார்பாக எங்கள் ஏரியாவில் எல்லாம் இதுக்கு மேலே சுத்தமாகும். இதுக்கு மேலே எங்கள் ஏரியாக்காரு, எங்கள் ஃப்ரெண்டுங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்க, எங்கள் ஏரியாக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக எல்லாம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் சிவான்ட்டு. நிறையா பேர் என்கிட்ட வந்து பேசினுக்கிறாங்க, என்கிட்ட சொல்லுங்கிறாங்க, இங்கே ஒரு வேலைக்குது சிவா, அங்கே ஒரு வேலைக்குதுன்ட்டு. இதுக்கு மேலே வந்து நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களை யாரும் வந்து டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க, தயவு சேர்ந்து சொல்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இப்போது மெயின் வந்து நம்மளுக்கு எது முக்கியம்னா, நம்ம வந்து பொட்டை பசங்களை வச்சுன்னுக்கிறோம். மெயின் நம்மளுக்கு பாத்ரூம் தான் தேவை. அந்த பாத்ரூமே சொல்லப்போனால் ரொம்ப ஒரு கெலீஜாக இருந்துச்சு, காலே வைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. பூச்சிங்கெல்லாம் வரும், அங்கங்கே குப்பிங்கோ, லைட்டு வசதி இல்லை. நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொன்னோம், இப்படி இருக்குது எங்களால் போக முடியல, பொட்டை பசங்கள்லாம் எங்கே போவாங்க பாத்ரூம்க்குன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு அவங்க ஒரு டீமாக இறங்கி அவங்க ஒரு வாரமாக ஃபீல்டு ஒர்க்கு பண்ணி அவங்க பாத்ரூமெல்லாம் நேற்று க்ளீன் பண்ணாங்க.
டேங்கர் தண்ணியெல்லாம் வர வச்சு அவங்க க்ளீன் பண்ணின்னுக்கிறாங்க. இங்கேருந்து குப்பை ஒரே ஒரு குப்பைன்றதே கிடையாது. நிறைய பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுனால பூச்சிங்க வரும், எங்களுக்கு பயமாக இருக்கும். பசங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓடுவாங்க. இது இருந்ததுனால அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம். அவங்க 2 நாளாக இறங்கி செய்கிறாங்க. இதுக்கு மேல் தான் எங்களுக்கு எது தேவையாக்குது, யார் செய்கிறாங்களோ நாங்கள் அவங்கக்கிட்ட தான் சொல்லுவோம். சொல்லி ஒரே வாரத்துக்கு இவ்வளோ க்ளீன் ஆகிக்குதுன்னா எங்களுக்கு யார் செய்வாங்களோ நாங்கள் அவங்ககிட்ட சொல்லுவோம். அவங்க எல்லாத்துக்குமே செய்யறதுக்கு ரெடியாகிறாங்க. வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.